உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அழகு அப்படின்னாலே பாரம்பரிய மருத்துவத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே அந்த குழந்தையை அழகாக்கிறதுக்கு அம்மாவோட சைக்கலாஜிக்கலாக என்னென்ன விஷயங்களை யோசிக்கணுங்கிறதுலேருந்து என்ன உணவுகள் சாப்பிடணுங்கிறதுலேருந்து விவரமாக சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ முறை தான் பாரம்பரிய மருத்துவம். ஆனால் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் அழகுக்கும் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் ஆஃப் அழகுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சூரிய ஒளியோடு சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் பொதுவாக வாழணும். அதனால நமக்கு இந்தியன்ஸ்க்கு, குறிப்பாக தமிழியன்ஸ்க்கு சன்ஸ்க்ரீன் தேவைன்னா தேவையில்லை. சன்ஸ்க்ரீனுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பது. அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 19,000 பேர் இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால வரக்கூடிய அலர்ஜினால இறந்து போகிறத பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பாரம்பரியமாக சன்ஸ்க்ரீனுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நமக்கு விளக்கெண்ணெய் இருக்கும்போது நம்ம எதுக்கு சன்ஸ்க்ரீனில் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தீரத்துலேருந்து, க்ரீம்லேருந்து, ஈவன் இம்போர்ட்டட் க்ரீமில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் 3 பொருள் இருக்கிறத பார்க்கலாம். 1 மஞ்சள், டர்மரிக், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 2 செவ்வல்லி கொடின்னு சொல்லுவோம், ரூபியா கார்டிஃபோலியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு கலரில் இருக்குது. நம்பர் 3 ரெட் சாண்டல். இந்த 3 இல்லாத ஒரு ஸ்கின் க்ரீம் இல்லை ஒரு சீரம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். பொதுவாகவே எல்லாருக்கும் அழகாக இருக்கணுன்றது உங்களுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு பொதுவான ஆசை தான். பட் இந்த அழகாக இருக்கிறது அப்படின்னு எடுத்தோம்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய வகைகள் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய பெரிய பிஸ்னஸே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் வேணும், ஒரு க்ளோயிங் ஸ்கின் அச்சீவ் பண்ணணும்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்கணுமா? இது எதுவுமே இல்லாமல் நம்மளோட ட்ரெடிஷ்னல் முறையில் நம்மளால் எப்படி ஒரு க்ளோயிங் ஸ்கின் அண்ட் கிளியர் ஸ்கின் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம டாக்டர் கௌதமன் கிட்ட பேச போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின், கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் சொல்கிறாங்க. நம்மளோட பாரம்பரியமான வழக்கத்தில் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கா? அழகு அப்படின்னாலே பாரம்பரிய மருத்துவத்தை தான் முதல்ல நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பிருந்தே அந்த குழந்தையை அழகாக்கிறதுக்கு அம்மாவோட சைக்கலாஜிக்கலாக என்னென்ன விஷயங்களை யோசிக்கணுங்கிறதுலேருந்து என்ன உணவுகள் சாப்பிடணுங்கிறதுலேருந்து விவரமாக சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவ முறை தான் பாரம்பரிய மருத்துவ முறை. கர்ப்பரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய, கர்ப்ப வித்யைன்னு சொல்லக்கூடிய 2 தெரப்பிஸ். 1 குழந்தைய பத்திரமா 10 மாதம் வயிற்றுக்குள்ள சுமந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். 2 கர்ப்ப வித்யை, நீங்கள் நினைக்கிற மாதிரி குழந்தை உங்களுக்கு பிறக்கிறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன, இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறது தான் கர்ப்ப வித்யை. இது 2மே நம்முடைய ஆயுர்வேத சித்த மருத்துவ முறையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். இப்போ நம்ம இதிகாச புராணங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ சீதைக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்குது. அந்த திருமண ஏற்பாடுகளில் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் அந்த நலங்கு ஃபங்க்ஷன், அந்த நலங்கு ஃபங்க்ஷனில் சீதையை என்னென்னலாம் செஞ்சு அழகுபடுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு அழகான பாடல்கள் வரதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு மீனாட்சி மதுரையில் கல்யாணம் நடக்குது. ஆனால் சிவன் வரும்போது என்ன பண்ணுறாரு, அவரோட ஒரிஜினல் ஜடாமுடியோட புலித்தோளோட பிக்ஷாண்டியாக வராரு. அப்போ பார்க்குறவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, மீனாட்சியை யோசிக்கிறாங்க, ஐயோ என்ன இவர் இப்படி வந்திருக்காரு ட்ரெஸ் பண்ணாமல் அப்படின்னு வரும்போது, அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மனசில் அதுக்கு ஏற்றாற் போல் சிவனுடைய உருவம் சுந்தரனாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அழகு அப்படிங்கிறது இதிகாச புராண காலங்கள்லேருந்து நம்மளோட ட்ரெடிஷனில் இருந்து வரக்கூடிய வழக்கங்கள் தான். ஆனால் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் அழகுக்கும் ட்ரெடிஷ்னல் கான்செப்ட் ஆஃப் அழகுக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்றைக்கு ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும், தமிழ் மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உள்ளுறுப்புகளுடைய வெளிப்பாடு தான் முகத்தில் இருக்கக்கூடிய அழகு, தோலில் இருக்கக்கூடிய அழகு. உங்களோட உறுப்புகளில் மாற்றங்கள் வருது, உங்களோட உறுப்புகள் பலவீனமாகுது அப்படின்னா அப்போ அந்த அழகு சீர்குலைந்து போய் அந்த இடத்துல மாற்றங்கள் வரும். இன்றைக்கு மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் பியூட்டி என்ன இருக்குது, உங்களுக்கு உள்ளே என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் முகத்தில் வர கரும்புள்ளிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஒயிட் ஹேட்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒன்லி ஆன் த கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பியூட்டி அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இயற்கை மருத்துவம் அப்படி கிடையாது. வி see you from top to bottom.
உள்ளிருந்து வெளியாக 3 தோஷங்கள், 7 தாதுக்கள், 7 சக்கரங்கள், 5 அவயங்கள், 108 வர்மங்கள், இது எல்லாமே இன் அண்ட் அவுட், அவுட் டு இன். எந்த அளவுக்கு சக்தி ஓட்டங்கள் சீராக இருக்கோ யூ வில் க்ளோ லைக் எனிதிங். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் அழகை பற்றி பேசலாம். உங்களோட டைஜஷன்லேருந்து, உங்களோட கட் ஹெல்த்லேருந்து எல்லாமே பேசலாம். ஆனால் 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நம்பர் 1, உங்களோட கட் ஹெல்த் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது, யூ வில் க்ளோ. நம்பர் 2, உங்களோட ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு முகத்துக்கு ஒரு சாயம் போட்டோ அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ணியோ உங்களை அழகுப்படுத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது இஃப் யுவர் ஸ்கின் இஸ் வெரி ஹைட்ரேட்டட். நம்பர் 3, உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஃபோலிக் ஆசிட், ஜிங்க் அண்ட் அயன், இது 3 உங்கள் உடம்புல எவ்வளோ நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய நம்ம க்ரீம்லாம் போட்டு ஒரு ஷைனியை கொண்டு வரோம்ல, அதெல்லாம் அவசியம் கிடையாது இஃப் யூ ஹேவ் இனஃப் ஃபோலிக் ஆசிட், அயன் அண்ட் ஜிங்க். நம்பர் 4, உங்களோட பெண்களாக வரும்போது உங்களோட சைக்கிள் எவ்வளோ ரெகுலேட் ஆகுதோ, உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கருமுட்டை பை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய முக அழகு. இப்போ மெலாஸ்மான்னு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம். மூக்குக்கு 2 பக்கத்தில் கரும்புள்ளியாக வரும், பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த பக்கமும் பேட்ச் வரும். மெலாஸ்மா ஆக்சுவலி இண்டிகேட்ஸ் ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் கட்டிகள் வளருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த கர்ப்பப்பையை விட்டுட்டோம். மெலாஸ்மா இஸ் அ ப்ராப்ளம், ஸோ மெலாஸ்மாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு பார்க்குறோம். அதே போல் ரொசீஷியான்னு ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பிங்காக மாறிடும். ஸோ இந்த ரொசீஷியா வந்து இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோ இருக்குன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொசீஷியா டெவலப் ஆகும். ஸோ த கான்செப்ட் ஆஃப் பியூட்டி, கான்செப்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஷன், இது எல்லாமே வந்து ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் இட் கனெக்ட்ஸ் வித் யுவர் பாடி, மைண்ட் அண்ட் சோல். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஸ்கின் கேர் அலோன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி தீர்க்க முடியாத ப்ராப்ளமோ இல்லை யூ வாண்ட் டு பி யங் ஃபார் எவர்னு வந்தாலோ ஐ வுட் சஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ஸ்டெப் 20 ஸ்டெப்ஸ் பேக்கிங்லாம் போகாமல் யூ ஷுட் ஸ்விட்ச் ஓவர் டு ஆயுர்வேதா. ஓகே, ஸோ ரொம்ப அழகாக பியூட்டின்னு அழகுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் அவங்களோட எசென்ஷியல்ஸ், இன்றைக்கி எப்படி எல்லார் வீட்லேயும் தேங்காய் எண்ணெய் இருந்ததோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொன்றும் நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன், இது அவசியமா ஆர் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம நேச்சுரலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ முதல்ல என்னோட லிஸ்ட் இருக்கிறது சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீம் நமக்கு அவசியமானு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுமா. ஸோ இன்றைக்கி சன்ஸ்க்ரீம் எப்படி நம்ம ஊருக்கு வந்தது அப்படின்னா, பொதுவாக நம்மெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பொதுவாகவே ஒரு ஹாட்டர் டெம்பரேச்சர் தான். நம்மலாம் வந்து மலை பிரதேசங்களில் கிடையாது, சமவெளியில் தான் நம்ம பெரும்பாலும் இருக்கும். இப்போ சமவெளிகளில் இருக்கும்போது வெயிலோட தாக்கம், சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே சூரிய ஒளியோடு சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் பொதுவாக வாழணும். அதனால் நமக்கு இந்தியன்ஸ்க்கு, குறிப்பாக தமிழியன்ஸ்க்கு சன்ஸ்க்ரீன் தேவைன்னா தேவையே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சார் 40 இயர்ஸ்க்கு முன்னாடி 35 டிகிரி டெம்பரேச்சரே ரொம்ப அதிகமாக இருந்தது, இன்றைக்கெலாம் 49, 42லாம் போகுது. எப்படி மேனேஜ் பண்ணுறது? சன்ஸ்க்ரீனுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பது. வாரத்தில் ஒரு நாளாவது நல்லா ஒரு 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து சூடு பண்ணி தலையில் வைக்காமல் நெத்தியிலிருந்து கால் வரையும் உடம்பெல்லாம் தடவி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப ரேடியண்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் கோடையுடைய தாக்கம் நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஒரு சன்ஸ்க்ரீம்ங்கிறது எவ்வளோ பெரிய கெமிக்கல்னோ அந்த கெமிக்கல்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். ஹியூஜ் ஜாக்மன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர், எக்ஸ்மென்லலாம் வந்து வால்வரின் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிப்பார். அவருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி he was diagnosed with ஸ்கின் கேன்சர். பட் அதுக்கு அவர் என்ன காரணம்னு சொன்னார்னா, நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் சன்ஸ்க்ரீன் தேய்ச்சிட்டு பீச்சில் சன்பாத் எடுக்கிறது என்னோடய ஹாபி. ஆனால் அந்த ஹாபி ப்ளஸ் இந்த சன்ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் தான் எனக்கு இந்த ஸ்கின் கேன்சரையே உருவாக்குச்சு அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பாரம்பரியமாக சன்ஸ்க்ரீனுக்கு பெஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நமக்கு விளக்கெண்ணெய் இருக்கும்போது நம்ம எதுக்கு சன்ஸ்க்ரீனில் போகணும்? எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே நம்ம உடம்புல பாதிப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உங்களை மாதிரி யங்கர் பீப்புள், 17 வயசு 18 வயசில் இருக்க பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி அதனால் கருப்பையில் நிறைய மாற்றங்கள், பிறக்கக்கூடிய குழந்தையோட ஜீன்ஸில் வரக்கூடிய மாற்றங்கள் நிறைய சேலஞ்சிங் வரதை பார்க்குறோம். அதனால் சன்ஸ்க்ரீம் அவாய்ட் பண்ணுங்கள், யூஸ் ஒன்லி விளக்கெண்ணெய். ஸோ அடுத்தது வந்து என்னோட லிஸ்ட்டில் இருக்குது சீரம். இது வந்து ஹேருக்கும் இருக்குது, ஸ்கின்னுக்கும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டார்க் ஸ்பாட்ஸ்க்கு ஒரு சீரம் இருக்குது, ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன்? சரி, பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூட்டிங்கிறத வெளிப்புறமாக மட்டும் பார்க்கணுமா இல்லை உட்புறமாக நம்மளோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது பார்க்கணுமாங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் we need to bring. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலஸ்மா அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் டு டூ டு யுவர் ஃபேஸ், இட் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர்
யூட்ரஸ், யுவர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோன்னா மெலஸ்மா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ வில் அப்ளை எ சீரம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னோட டோன் வந்து சேஞ்ச் ஆகுது. மேலே கொஞ்சம் மேக்கப்ஸ் நான் போட்டுட்டேன்னா என்னை பார்க்குறவங்க யாருமே மெலஸ்மா இருக்கான்ற அளவுக்கு வித்தியாசமாக என்னை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்டர்னலி அன்லஸ் யூ கிளியர் அவுட் யுவர் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ் திஸ் மெலஸ்மா வில் நாட் கோ. ரெண்டாவது விஷயம், இந்த சீரம் எல்லாமே நீங்கள் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்போம். முதல்ல ஒரு ட்ராப்ஸ் எடுத்து உங்களோட உள்ளங்கைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் வச்சு இது உங்களுக்கு அலர்ஜியை க்ரியேட் பண்ணுதான்னு பாருங்கள். ஒருவேளை அலர்ஜி க்ரியேட் பண்ணால் ப்ளீஸ் அவாய்ட் இட்னு போடுவாங்க. ஏன்னா அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 19,000 பேர் இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால வரக்கூடிய அலர்ஜினால் இறந்து போகிறத பார்க்குறோம். ஏன்னா அது என்ன கெமிக்கல், என்ன அலர்ஜியை க்ரியேட் பண்ணுது, அதுக்கு என்ன ஆன்டிடோட் கொடுக்கணுன்ற கிளாரிட்டியே இன்றைக்கி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஐ எம் நாட் சேயிங் சீரம் இஸ் ராங், ஐ எம் சேயிங் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இன்றைக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மெலஸ்மா இருக்கக்கூடிய உள்ள ஃபேஸில் ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க முதல்ல வந்து ஒரு ஆயுர்வேதா டாக்டரையோ சித்தா டாக்டரையோ பார்த்து நாடி பார்த்து உடம்புல வாத பித்த கபம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பர்மனெண்ட்டாக அட்ரஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம செய்யணும். ஒரு சீரத்தோட காஸ்ட் எவ்வளோ வரும்? இட் டிபெண்ட்ஸ் மேம். மினிமம் ஒரு 300 to 500 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ண வேண்டி வரும்? ஒரு மாதத்துக்கு ஒரு அரை பாட்டிலேருந்து ஒரு பாட்டில். ஸோ இதை எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டி வரும்? மினிமம் 3 months யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ஒரு 1,500 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது அதோட அவுட்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சம்டைம்ஸ் இட் மே பி எஃபெக்டிவ் டெம்பரரிலி, சம்டைம்ஸ் இட் மே நாட் பி. இல்லைங்களா? யாருமே ஒரு ப்ராடக்ட்ஸோட ஃபிக்ஸ் ஆகுறது இல்லை. நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் சம்திங் வி ஆர் கோயிங் அஹெட் வேறு ப்ராடக்ட்ஸ் போகிறோம். நம்ம அதை செய்யணுமா, இல்லை ஒரு ஆயுர்வேதா சித்தா டாக்டரை பார்த்து நம்ம உடம்புல ஒரு வேலை டீடாக்ஸ் தேவை அதை செஞ்சு நம்மளை மாற்றிக்கணுமா? எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பெண் குழந்தைகள் இங்கே வருவாங்க, முகத்தில் நிறைய முடி இருக்குது, இதை நாங்கள் அடிக்கடி வந்து த்ரெட்டிங் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம், இல்லை லேசர் பண்ணுறோம், ஆனாலும் திரும்ப க்ரோ ஆகுதுன்னு வருவாங்க. பட் அவங்களுக்கு இருக்க ஒரிஜினல் இஷ்யூ என்ன? பிசிஓடி. ஸோ பிசிஓடியை சரி பண்ணும்போது ஹேரோட இஷ்யூ கம்ப்ளீட்டாகவே குணமாகிறத பார்க்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது 100% பிசிஓடியை குணப்படுத்த வேண்டியது தான். ஸோ டெம்பரவரி சொல்யூஷன்ஸ், கெமிக்கல் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் என்றைக்குமே நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கும். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷன் ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா, இவங்க 2 பேருக்கும் அவசரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நான் ஃபேஸில் ஒரு கரும்புள்ளி வருது, நாளை காலையில் நான் ஸ்கூல் காலேஜ் போகும்போது எனக்கு கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது. பட் அப்படி கிடையாது. ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணி அதை குணப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை. சரி, இல்லை சார் எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. ஜஸ்ட் டூ தட் ஒன் திங். இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சீரத்துலேருந்து, க்ரீம்லேருந்து, ஈவன் இம்போர்ட்டட் க்ரீமில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் 3 பொருள் இருக்கிறத பார்க்கலாம். 1 மஞ்சள், டர்மரிக், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 2 செவ்வல்லி கொடின்னு சொல்லுவோம், ரூபியா கார்டிஃபோலியான்னு சொல்லக்கூடிய ஒரு சிகப்பு கலரில் இருக்கிறது. நம்பர் 3 வந்து ரெட் சாண்டல். இந்த 3 இல்லாத ஒரு ஸ்கின் க்ரீம் இல்லை ஒரு சீரம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பட் நம்ம ஊரில் வந்து இதை ட்ரெடிஷ்னலாக அபேண்டண்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த காலத்தில் பூசு மஞ்சள் தூள்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் பேக் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இது 3மே இருக்கும். இன்றைக்கி மாடர்ன் மெடிசன் அதை மாடர்னைஸ் பண்ணி இதில் இருக்க சில மாலிக்யூல்ஸை மட்டும் எடுத்து ப்ராடக்டாக நமக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஹோல் ஹர்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய மல்டி ஃபோல்டட் எஃபெக்ட்டுங்கிறது வெரி டிஃப்ரெண்ட். ஸோ மை அட்வைஸ், சீரம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உதாரணத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதை விட பெஸ்ட்டு ஸ்கின் ஸ்பா இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதை யூஸ் பண்ணுங்கள்.